இனி ரோடு ஷோ கிடையாது. விஜய் எடுத்துள்ள திடீர் முடிவு. கரூர் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த பிறகு நடிகர் விஜய் தற்போது வரை ஏற்கனவே திட்டமிட்டபடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடரவில்லை. ஒருபுறம் இந்த சம்பவத்துக்கு ஆளுங்கட்சியின் சதிதான் காரணம் என தவாகவினர் குற்றஞ்சாட்டி வராங்க. மற்றொரு புறம் தவாகவுக்கு தாமாகவே சென்று அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு கரம் நீட்டது. இதற்கு ஒரு புறம் மேலாக போயிட்டு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி சேராவிட்டால் அந்த ஆண்டவனாலும் கூட அவரை அவரது கட்சியையும் காப்பாற்ற முடியாது என சாபம் விடாத குறையாக எச்சரிக்கிறார். கரூர் கற்றுத்தந்த அரசியல் பாடத்தால் விஜய் விழித்து கொண்டதாகவும் இனி ரோடு ஷோ கிடையாது, ஜெயலலிதா பாணியில் ஹெலிகாப்டரில் வந்து பிரச்சாரம் நடக்கும் இடத்துக்கு சென்னையிலிருந்து நேரடியாக வரவும், கூட்டம் முடிஞ்சதும் ஹெலிகாப்டரிலேயே திரும்பி செல்லவும், ரசிகர்கள் அன்பு தொல்லையை தவிர்க்க சாலை மார்க்கத்தை விஜய் கைவிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுது. இது குறித்து தவேக முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறுகையில், இன்னும் சில வாரங்களில் திட்டமிட்டபடி விஜய் பிரச்சாரத்துக்கு செல்ல தயாராகிவிட்டார். இந்த தேர்தலில் எந்த 41 பேர் உயிரிழப்பை வைத்து விஜயை அரசியலாக்கிவிட்டு அப்புறப்படுத்த நினைத்தாங்களோ அதற்கு நியாயம் கேட்கும் கேள்விகள் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். அதே நேரத்தில் பிரச்சாரத்தையும் ஜெயலலிதா பாணியில் தொடங்க தயாராகிவிட்டனர். விஜய் பிரச்சாரத்துக்கு செல்லும் நகரத்துக்கு வெளியே பிரம்மாண்டமான பட்டா நிலத்தை தேர்வு செய்து அதில் சுமார் 1,00,000 பேர் அமரக்கூடிய வகையில் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுது. அங்கு விஜய் நேரடியாக ஹெலிகாப்டரில் வரும் வகையில் ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்படுது. இதுக்காக பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்திடம் 4 ஹெலிகாப்டர்களுக்கு ஆண்டுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. பிரச்சாரம் மாலை 5 மணி என்றால் விஜய் சரியாக 4:45 மணிக்கே ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவதற்கு கட்சியினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். கட்சியினர் பொதுமக்களை காக்க வைத்தல், சாலையில் வருவதால் நெரிசல், போக்குவரத்து ஸ்தம்பிப்பு போன்ற புகார்களை தடுக்கவே விஜய் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த பிரச்சார பாணியை பின்பற்றி ஜெயலலிதா ஏற்கனவே வெற்றி பெற்றுள்ளதாகவும் விஜய் இந்த முடிவுக்கு சம்மதித்துள்ளார் என்றும் கூறியிருக்கிறாங்க.